பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். உலகளவில் இந்தியாவின் செல்வாக்கு உயர்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பாஜக அரசு வேளாண் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி ஆகியவற்றை இலக்காக கொண்டு செயல்படுவதாகவும் கூறினார். பட்ஜெட்டுக்கு பின் நடைபெறும் கருத்தரங்கில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றினார். பட்ஜெட்டை அமல்படுத்த ஆலோசனைகளை வழங்குமாறு வேளாண் துறையினரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். பட்ஜெட்டை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் குறைபாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதை கீழ்மட்ட மக்களுக்கு செல்லும்படி பணியாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். தனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நேரிலும் கடிதம் மூலமும் தொலைபேசி வாயிலாகவும் சமூக தளங்களிலும் தங்களது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, கனிவு மிகுந்த வார்த்தைகளுடன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாளை +2 தேர்வுகள் நடைபெறுவதை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகளை அரசின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 12ஆம் வகுப்பு தேர்வினை 8.21 லட்சம் பேர் எழுதுவதாகவும், 11ஆம் வகுப்பு தேர்வை 8.23 லட்சம் பேர் எழுத உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். +2 தேர்வையொட்டி 3310 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தங்களுக்கு ஏற்படும் ஐயங்களை சரி செய்து கொள்ள முழுநேர கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இது தேர்வு நடைபெறும் நாட்களில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கோடை காலத்தில் மின்தடை ஏற்படாமல் இருக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின் தேவையும் அதிகரித்து வருவதாகவும், மின் தேவையை குறுகிய கால ஒப்பந்தத்தின் மூலம் பூர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பாக சீமானுக்கு சம்மன் வழங்க 2 நாட்களாக போலீசார் சென்னையில் முகாமிட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது அசோகாபுரம் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் தரக்குறைவாக பேசியதாக அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் சீமான் மீது கருங்கல்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுவது, மிரட்டுவது, கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியது என 3 பிரிவுகளில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சீமானுக்கு சம்மன் வழங்க ஈரோடு போலீசார் சென்னையில் 2 நாட்களாக முகாமிட்டுள்ளனர். சீமான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பதே வெட்கக்கேடானது என இந்திய மாதர் சங்க தேசிய சம்மேளனத்தின் தமிழ்நாடு மாநில குழு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சீமான் பொதுவெளியில் அருவருக்கத்தக்க வகையில் கீழ்த்தரமாக பேசுவதாகவும், அவருக்கு துணை நிற்கும் பெண்களுக்கு தங்களையும் சேர்த்துத்தான் சீமான் கொச்சையாக பேசுகிறார் என்பது தெரியாமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக சீமானை உடனே கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிய போர்ட்டர்களை ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். இருள் சூழ்ந்த காலத்தில் மனிதநேயம் என்ற வெளிச்சம் பிரகாசிப்பதாக பதிவிட்ட ராகுல் காந்தி, இதுபோன்ற துயர நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார்.
தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் தமிழக வெற்றிக் கழகத்துடன் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை என்றும் தேர்தல் வியூக பணியிலிருந்து விலகிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் கட்சிக்காக விஜய் பிரச்சாரம் செய்தால் அது மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்றும் பிரசாந்த் கிஷோர் கூறினார். ஜென் ஸ்வராஜ் என்ற கட்சியை தொடங்கி அண்மையில் நடைபெற்ற பீகார் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோர் டெபாசிட் கூட வாங்க முடியாமல் படுதோல்வியை சந்தித்தார். இந்நிலையில் அவர் நேற்று அளித்த பேட்டியில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடும் என்றும் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். சிவகங்கையில் நியூஸ் பேப்பரில் வடை விற்பனை செய்த கடைக்காரருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்த உணவு பாதுகாப்பு துறையினர் இதுபோன்ற செயல்களை மீண்டும் செய்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்துள்ளனர். நியூஸ் பேப்பரில் அச்சுமையில் காரியம் உள்ள நிலையில் அதில் வடை பஜ்ஜி போன்ற எண்ணெய் பொருட்களை வைத்து சாப்பிட்டால் உடலுக்குள் சென்று தீமையை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தனர். பாலியல் குற்றவாளி சீமான் தொடர்ந்து பெண்களை அநாகரிகமாகவும் தரக்குறைவாகவும் பேசுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். அவருடைய கட்சியில் பெண்களை மதிப்பவர்கள் இருந்தால் உடனே வெளியேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் தன்னை என்ன செய்ய முடியும் என்ற ஆணவத்தில் சட்டத்திற்கு சவால் விட்டு கொண்டுள்ள சீமான் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி வரும் 5ஆம் தேதி தமிழகத்தில் கையெழுத்து இயக்கம் தொடங்க உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். 1 கோடி கையெழுத்தை பெற்று குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக மக்களை திமுக குழப்ப வேண்டாம் என்றும் விகிதாச்சார அடிப்படையில்தான் தொகுதிகள் உயரும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். புகார் கொடுப்பவர் பெண் என்பதாலேயே அவர் சொல்வதெல்லாம் வேதவாக்கு என எடுத்துக்கொள்ள முடியாது என்று கேரள உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தன்னை அலுவலக மேலதிகாரி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் ஒருவர் புகார் அளித்திருந்ததால் இந்த வழக்கில் அந்த அதிகாரிக்கு ஜாமீன் வழங்கிய கேரள உயர்நீதிமன்றம் புகார் கொடுக்கும் பெண்கள் சொல்வதெல்லாம் வேதவாக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் இருதரப்பு வாதத்தையும் போலீசார் முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. பாலச்சந்தர் காலத்தில் பெண்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் போல தற்போது வருவதில்லை என ஜோதிகா தெரிவித்திருக்கிறார். திருமணமாகி குழந்தைகள் பிறந்த பிறகு தனக்கு படங்களில் நடிக்க வாய்ப்பு அதிகம் கிடைப்பதில்லை என ஜோதிகா வருத்தம் தெரிவித்தார். திருமணத்திற்கு பிறகு சிறிது காலம் நடிப்பதை குறைத்திருந்த அவர் மீண்டும் தற்போது படங்களில் நடித்து வருகிறார். வாடிவாசல் படத்தின் படப்பிடிப்பு வரும் மே அல்லது ஜூன் மாதம் தொடங்க இருப்பதாக அப்படத்தின் இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்திருக்கிறார். முதற்கட்ட பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த படத்தின் இசைப்பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக ஜி.வி. பிரகாஷ் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஜல்லிக்கட்டை மையப்படுத்தி எழுத்தாளர் செல்லப்பா எழுதிய வாடிவாசல் நாவல்தான் தற்போது படமாக வரவுள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை.
நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.